ஈசாக்குக்கு 40 வயதான போது தனக்கு குழந்தை இல்லையே என்கிற வேதனையும் வலியும் துன்பமும் அவருக்கு இருந்தது. இதற்காக அவர் மனம் உடைந்து போகவில்லை. மாறாக தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவி ரெபேக்காவுக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திருமணமான பிறகு குழந்தை இல்லையே, குழந்தை பாக்கியத்திற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறதே, கடவுள் என்னுடைய கருப்பையிலே ஒரு கனியை கொடுக்கவில்லையே என்கிற வேதனையும் துன்பமும் இருக்கிறதா? பல மருத்துவர்களை போய் சந்தித்து கூட, மருந்து மாத்திரைகளை எடுத்த பிறகும் கூட எந்த விதமான மாற்றமோ அறிகுறியோ தென்படவில்லையா? ஈசாக்கை நினைத்துக்கொள். தன் மனைவிக்காக ஆண்டவரிடத்திலே அவன் மன்றாடினான். கடவுள் இரட்டை குழந்தை பாக்கியத்தை அவனுக்கு தந்தான். இறைவார்த்தை சொல்கிறது, ரெபேக்காவினுடைய கருவிலே இரட்டை குழந்தைகள் இருந்தார்கள், ஏசா, யாக்கோபு என்கிறவர்கள். நாமும் கூட நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் செபித்தோம் என்றால், சகோதரனே, சகோதரியே, நம் குரலுக்கு ஆண்டவர் பதில் தருவார்.